பர்சன். நான் இன்று எப்படி ஒரு ஆயுர்வேதிக் முறையில் எண்ணெய் தயாரிப்பது என்ற வழிமுறைகளை கூற போகின்றேன். இது எதுக்கு நல்ல யூஸா இருக்கும்னா, நம்ம ஹேர் பட்டன்னு ஃபால் ஆகாம இருக்கிறதுக்கு, நல்ல ஸ்ட்ராங்கா பிளாக் கலர்ல வளர்றதுக்கு, பட்டன்னு நமக்கு நிறைய பேருக்கு இப்பயே வெள்ளை கலர்ல முடி சின்ன வயசுலயே ஆகிடும். ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை. எல்லாரும் நல்ல ஸ்ட்ராங்கா முடி எல்லாம் இப்ப உள்ளவங்க, அந்த காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு இப்ப உள்ள ஏஜ்ல கூட நல்ல டார்க்கா தான் முடி இருக்கும். ஆனா நமக்கு அப்படி இல்லை. நம்ம இளம் வயதிலேயே ஒரு சில பேருக்கு நிறைய இருக்கும். அதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்தியது இந்த ஆயில் எப்படி யூஸ் ஆகும்னு பார்க்க போறோம். இந்த ஆயில் நிறைய நல்ல இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணது நம்ம ஆயுர்வேதிக் முறையில. வாங்க நம்ம அந்த ஆயிலை போய் எப்படி பண்றது, அதுக்கு இன்கிரீடியன்ஸை பத்தி பார்ப்போம். இந்த ஆயிலுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் நெல்லிக்காய், ஒரு 7 நெல்லிக்காய் அளவு எடுத்தா போதும். இந்த 1 லிட்டர் எண்ணெய்க்கெல்லாம். அடுத்து சின்ன உள்ளி, இந்த மருதாணி இலை, கரிஞ்சீரகம் தேவை. வேற நமக்கு இந்த செம்பருத்தி பூ வேணும் கொஞ்சம். அடுத்த கற்பூரவள்ளி இலைகள்ல கொஞ்சம் எடுத்துருக்கணும். அடுத்த கருவேப்பிலை இலை வேணும். இது நல்ல டார்க்கா முடி வளர்க்கலாம் யூஸ் ஆகும். அடுத்து நமக்கு கொஞ்சமா வெந்தயம் தேவைப்படும். இது ஆமணக்கெண்ணெய். ஆமணக்கெண்ணெயில ஒரு 100 மில்லி அளவுக்கு எடுத்துருக்கோம். அடுத்தது கடைசி தேங்காய் எண்ணெய். இதுல நம்ம கரிஞ்சீரகம் மெயினா யூஸ் ஆகுறது நம்ம ஹேர் பட்டன் ஃபால் ஆகாம இருக்கும். வேற டேண்ட்ரஃபை குறைக்கும். ஹேர் நல்ல திக்கா பிரைட்டா வளரும். வேற சின்ன வயசுலயே நரைகள் எல்லாம் குறைக்க உதவும். அடுத்த நெல்லிக்காய், கூஸ்பெரி நமக்கு நல்ல ரத்த ஓட்டம் கொடுக்கும். ஸ்கேல்பை நல்ல ஸ்ட்ராங்கா க்ரோ ஆக ஹெல்ப் பண்ணும். ரத்த ஓட்டத்துக்கு இது ரொம்ப நல்லது. சின்ன உள்ளி எப்பவுமே நமக்கு பாடியை கூலா வச்சிருக்க உதவும். ஸோ சின்ன உள்ளி யூஸ் பண்ணுவோம். இது 3ம் ரொம்ப இம்பார்ட்டண்டான இது நம்ம என்ன பண்றதுக்கு நல்ல இதாகும். இனி நம்ம சதைக்க வேண்டிய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சதைக்க போறோம். முதல்ல நான் உள்ளி எடுத்திருக்கேன் சதைக்கு. எதை வேணாலும் நம்ம ஃபர்ஸ்ட் இது பண்ணலாம். ஃபர்ஸ்டே எல்லாத்தையும் போட்டா கிளியரா சிதைக்க முடியாது. இது நீங்க மிக்சியில அடிச்சு எடுத்தாலும் ஒண்ணும் இல்லை. இது சின்ன உள்ளி. நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா சதைச்சு எடுப்போம். நான் எல்லாத்தையும் ஃபர்ஸ்டே போட்டுட்டேன். இனி பாக்கி உள்ளதையும் போடலாம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சதைச்சிட்டு அடுத்த எடுக்கணும். இது நம்ம மிக்சியில அரைக்கிறத விட கை வச்சு இடிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம நார்மலா அதுல நான் எல்லா சத்தம் எலக்ட்ரிக் இதுல பண்ண போயிடும். இதுனா நான் அடிச்சதுனால அவ்வளோ இடிப்பட இல்லை.
நீங்க நல்லா கரெக்டா இடிச்சு இது பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நான் வந்து செம்பருத்தி பூ இடிக்க போறேன். அடுத்ததான் இதை நம்ம ஒரு பிளேட் எடுத்து பழைய மாதிரி மாற்றிக்கலாம். மர பச்சடியை செதுக்க போகிறேன். இதே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு வச்சா போதும். அடுத்த இதையும் நம்ம இடிச்சுட்டு செப்பரேட்டாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கணும். அடுத்ததாக வந்து நான் அந்த நெல்லிக்காயை பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை போட்டு நம்ம இடிக்கணும். ஏன்னா நம்ம அது ஃபுல்லாக இடிச்சா அதை இடிக்க விதை எல்லாம் இது போட்டு சில நேரம் ஃபுல்லாக நமக்கு செஞ்சு கிடைக்காது. நார்மலாட்டு நம்ம இடிச்சாலே எல்லாம் செதறிப்பட ஒன்று டைம் ஆகும். இதே மாதிரி நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்துருக்கணும். அடுத்ததா வந்து நான் மருதாணி இலையை இடிக்க போறேன். இது எதனால நம்ம பட்டது இதை இதுல இடிச்சா ரொம்ப நல்லது.
இறக்கிடலாம். இந்த சாரெல்லாம் போட்டு இறங்கும். அடுத்து இதே நம்ம வந்து அந்த இதுக்கு மாத்திக்கலாம். நமக்கு இப்ப எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. அடுத்து நம்ம இந்த வெந்தயத்தையும் கரிஞ்சீரகத்தையும் லாஸ்ட் வறுத்து அதை பொடிச்சுதான் நம்ம எண்ணெயில சேர்க்கணும். அதனால இதை நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம். இப்ப எண்ணெய் நல்லாவே காஞ்சிருக்கு. நம்ம இது பண்ணி வச்சிருக்கலாம். இப்ப இதை போடலாம். இதை வந்து நம்ம எப்பவுமே சிம்மில் தான் வச்சிருக்கணும். அதனால சிம்மில் வச்சிருக்கனால ஸ்பீடா எண்ணெய் வந்து தீ பிடிக்காது. நம்ம இனி இதை வந்து கொஞ்ச நேரம் இப்படி இது பண்ணிட்டு இது கரெக்டான பருவத்துக்கு வரக்கு முன்னாடி நம்ம வெந்தயத்தையும் கருஞ்சீரகத்தையும் வந்து நம்ம இது பண்ணணும், வறுக்கணும். வறுத்தெடுத்து கடைசியில இது போட்டா போதும். நம்ம இனி இதுக்காக நம்ம இனி வெந்தயத்தையும் வறுக்கலாம். இப்ப நம்ம இனி வெந்தயத்தையும் கரிஞ்சீரகத்தையும் வறுக்கலாம். லோ ஃப்ளேம்ல இதையும் வச்சிருக்கணும். இது எல்லாத்தையும் போடலாம். இது கொஞ்ச நேரம் அப்படி இந்த சட்டியை கரெக்டாக இதான் நம்ம இதாகும். ஸோ நம்ம இப்படி இது பண்ணிட்டு இருந்தா கரெக்டான பருவத்துக்கு வர முடியும். இதுக்கு நம்ம இப்படி வறுக்க கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் எல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் ஆன போதும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணணும். ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு வந்து நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு கரிஞ்சீரகம் எடுத்துருக்கோம். அது கரெக்டா இருக்கும். நம்ம அடுத்த கரிஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் வறுத்தாச்சு. வறுத்து கொஞ்சம் கூல் பண்ண வச்சாச்சு. கூல் பண்ண பிறகு நம்ம இதை வந்து மிக்சியில போட்டு இடிக்கணும். நம்ம இதை வந்து அந்த கல்லில் இடிச்சா கிளியரா இடிப்படாதா, அதனால தான் அப்படி இதுல போட்டு இடிக்கும். ஓகே, மிக்சியில கட்டியாச்சு. அடுத்து இதை அடிப்போமா? மிக்ஸி நம்ம ப்ளக் பண்ணியாச்சு. எடுத்து பார்ப்போம் எப்படி இதாக இருக்குன்னு. இது கொஞ்சோட படிக்கணும், கொஞ்சோட படிப்போம். ஓகே, இது போதும். நமக்கு கரெக்டான பருவத்துக்கு வந்துருக்கோம். இது கரெக்டாக வந்துருக்கு. இனி நம்ம இதை கூல் பண்ண வச்சுட்டு கடைசியில் எண்ணெயில் போடலாம்.
இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருக்கு. நான் இதை வந்து வெளில தட்ட போறேன். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம கொஞ்சம் கிண்டணும். இது கிண்டிட்டு அடுத்த இதை நம்ம அடுப்பில் எடுத்து வச்சுட்டு இதை நம்ம கொஞ்ச நேரம் கூல் பண்ண விடணும். இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா வச்சிருக்கணும். நம்ம இந்த எண்ணெயை வச்சுட்டு அடுத்த நாள் நைட்டு இதே மாதிரி வடிகட்டி எடுக்கணும். நம்ம ஒரு நாள் வச்சிருந்தாதான் அந்த நம்ம போட்ட இன்கிரீடியன்ஸுக்கு எசன்ஸ் எல்லாம் அதுல இறங்கும். அப்பதான் எண்ணெய்க்கு வந்து நல்ல ஒரு பவர் இருக்கும். நம்ம சொன்ன எல்லாம் நல்ல முடியெல்லாம் நல்ல ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. கடைசியில நம்ம இது போட்டு வடிகட்டி எடுத்து நம்ம விற்கக்குள்ள விற்பனை பொருளா மாத்தலாம். எனக்கு இந்த மருந்தை பற்றி நிறைய அறிவுறதுக்கு இந்த மருந்து எல்லாம் பண்ண சொன்ன குமரி அறிவியல் பேரவைக்கும் வேற இதை நான் ப்ரெசென்ட் பண்ண போற அந்த மரியா மெடிக்கல் காலேஜுக்கும் வேலேன் சாருக்கும் வேற எல்லாருக்கும் இதுக்கு சப்போர்ட் ஆயிருந்த எல்லாருக்கும் எனக்கு மனவார்ந்த நன்றிகளை தெரிவித்து இந்த எண்ணெய் பண்ற செஷனை முடிச்சுக்கிறேன். நன்றி.